Hey guys, this is Vinod. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டைம் அண்ட் ட்ரையல். நம்ம போன எபிசோட்ஸில் இனோவேஷன் பற்றின பேசிக் கான்செப்ட்ஸை பற்றி பார்த்தோம் அண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் இனோவேஷனை பற்றியும் பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேட்டன்ஸை பற்றி. முதல்ல பேட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு லேண்ட் வாங்குகிறோம், அந்த லேண்டை நம்மளுது தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லேண்டை நம்ம பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களோட கண்டுபிடிப்பை, உங்களோட இனோவேஷன்ஸை உங்களோடது தான் சொல்கிறதுக்கு உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு ப்ராசஸ் ஆர் ஒரு டாக்குமெண்ட் தாங்க பேட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேட்டன்ட்ஸ், ட்ரேட்மார்க்ஸ் அண்ட் காப்பிரைட்ஸ் இது மூணுமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான ஒரு டேர்ம் தான். இது மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். காப்பிரைட் அப்படின்னா என்னென்னா, இந்த ஆர்ட், அதாவது கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் காப்பிரைட். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பாட்டு எழுதுறீங்க, இல்லை ஒரு ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு புது மியூசிக் உருவாக்குறீங்க, ஈவன் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் எழுதுறீங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் பேரில் இல்லை உங்களோடது தான் அப்படின்னு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பண்ணுறது தாங்க காப்பிரைட். அடுத்தது ட்ரேட்மார்க். ட்ரேட்மார்க் அப்படின்னா, இப்போ நம்மளோட பிஸ்னஸில் எது தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறத ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ட்ரேட்மார்க். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸில் தனித்துவமாக என்னென்ன தெரியும், நம்மளோட பிராண்ட் நேம், இல்லை லோகோ ஆர் ஈவன் டேக்லைன்ஸ். சம்டைம்ஸ் நம்மளோட ப்ராடக்டோட டிவைஸ் ஆர் டிசைன் கூட நம்ம ட்ரேட்மார்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கோக்கோட பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கொக்கோகோலாவோட பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஷேப்பில் இருக்கும். ஈவன் கோக் அதில் ஸ்டிக்கர் ஒட்டலனா கூட நமக்கு தெரியும் அது கொக்கோகோலா பாட்டில் தான் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே ட்ரேட்மார்க் கேட்டகரியில் வரும். அடுத்ததாக பேட்டன்ஸ். பேட்டன்ஸுங்கிறது என்ன சொல்லுவோம் நம்ம, இனோவேஷன்ஸ், இன்வென்ஷன்ஸ், ஒரு புது கண்டுபிடிப்பு, இது எல்லாமே பேட்டன்ஸுங்கிற கேட்டகரியில் வரும். அடுத்ததாக நம்ம பேட்டன்ஸ் என்னென்ன டைப்ஸ்ன்னு சொல்லி பார்ப்போம். பேட்டன்ஸ் ஜென்ரலாகவே 3 மெயின் கேட்டகரியில் வரும். ஒன்று டிசைன், யூட்டிலிட்டி பேட்டன்ஸ் அண்ட் பிளான்ட் பேட்டன்ஸ். டிசைன் பேட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ப்ராடக்டோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ஆர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் டிசைன் பேட்டன்ட். யூட்டிலிட்டி பேட்டன்ட்னா அந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த ஃபங்க்ஷனாலிட்டி, இது எல்லாமே யூட்டிலிட்டி பேட்டன்ஸில் வரும். ஈவன் ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸை கூட நீங்கள் யூட்டிலிட்டி பேட்டண்ட்டாக ஃபைல் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபார்மசூட்டிக்கல் காம்போசிஷன் இருக்குது இல்லையா, இப்போ நம்ம கோவிட் மெடிசன்ஸ் அண்ட் வேக்சின்ஸ் இருக்குது, அது எல்லாமே ஒரு 4-5 ரா மெட்டீரியலோட காம்பினேஷனில் தான் அந்த மெடிசனை உருவாக்குறாங்க. ஸோ அந்த காம்போசிஷனை கூட பேட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யூட்டிலிட்டி பேட்டன்ஸில் வரும். லாஸ்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளான்ட் பேட்டன்ஸ். அதாவது இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற ஹைப்ரிட் வெஜிடபிள்ஸ், ஹைப்ரிட் ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே பிளான்ட் பேட்டன்ஸில் வரும். இந்த டிசைன் அண்ட் யூட்டிலிட்டி பேட்டன்ஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃபோன் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். இந்த ஃபோனோட எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, இப்போ இந்த கேமரா எந்த பொசிஷனில் இருக்குது, எத்தனை கேமரா இருக்குது, ஃப்ளாஷ் எத்தனை ஃப்ளாஷ் வச்சுருக்கோம், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பின்னாடி இருக்கா முன்னாடி இருக்கா, கேமரா ஃப்ரண்ட்டில் இருக்கா, இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் டிசைன் பேட்டன்ட். இதுவே இந்த ஃபோனோட ஃபங்க்ஷனாலிட்டி, ஃபீச்சர்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய டிசைன்ஸ், இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் யூட்டிலிட்டி பேட்டன்ட். அடுத்ததான் நம்ம பெனிஃபிட்ஸ் ஆஃப் பேட்டன்ட். அதாவது ஒரு பொருளை இல்லை ஒரு இனோவேஷன் பேட்டன்ட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட கண்டுபிடிப்பை வேறு யாரும் திருடிட முடியாது. அண்ட் செகண்ட் பெனிஃபிட் நம்ம போன வீடியோஸில் சொன்ன மாதிரி, உங்களோட டிசைனையோ உங்களோட இனோவேஷனையோ வேறு யாராவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அவங்க ராயல்ட்டி ஃபீ அப்படின்னு பே பண்ணி ஆகணும். அண்ட் தேர்ட் பார்த்திங்கன்னா, இப்போது நிறையா பேர் தன்னோட கண்டுபிடிப்பை பேட்டன்ட் பண்ணி ஒரு சில கம்பெனிஸ் கிட்ட ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டுக்கு விற்றுடுவாங்க. அது மூலியமாகவும் அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் மெயின் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பேட்டன்ட். அடுத்ததாக, இப்போ ஒரு பேட்டன்ட் ஃபைலிங் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது, என்ன ப்ராசஸ், எவ்வளோ நாள் எடுக்கும், எவ்வளோ செலவாகும், இதை பற்றிலாம் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இல்லை ஒரு ஐடியா இருக்குது, இல்லை ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை நீங்கள் பேட்டன்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ் நீங்கள்லாம் கடந்து வந்தால் தான் உங்களுக்கு பேட்டன்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பேட்டன்டிங் ப்ராசஸை நீங்களாக பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி ஃபார்ம் கிட்ட கொடுத்து பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். தேர்ட் பார்ட்டி ஃபார்ம் அப்படின்னு நான் யாரை சொல்கிறேன்னா, பேட்டன்ட் லா ஃபார்ம்ஸ் இருக்காங்க, இல்லை ஈவன் பேட்டன்ட் லாயர்ஸ் கூட இருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் பேட்டன்ட்டுக்காகவே தனியாக சட்டமே இருக்குது. ஸோ இதை ரொம்பவே ஸ்பெஷலைஸ்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேட்டன்ட் லாயர்ஸும் இருக்காங்க. நீங்கள் அவங்க மூலியமாக கூட இந்த என்டையர் ப்ராசஸையும் நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் பேட்டன்ட் ஃபார்மை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் NDA சைன் பண்ணணும். NDA அப்படிங்கிறது நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்.
அதாவது இந்த பேட்டன்ட் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிட்டு உங்களுக்கு பேட்டன்ட் கிராண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட டிசைன், உங்களோட கான்செப்ட்ஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் அந்த கம்பெனிக்கு கொடுக்கணும். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குன்னா, இந்த டிசைன்ஸ்லாம் நான் முன்னாடியே உங்ககிட்ட நான் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் வெளியில் யாருக்கிட்டையும் இதை டிஸ்க்ளோஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா இது இன்னும் பேட்டன்ட் ஆகலை, யார் வேணாலும் இதை திருடிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சேஃப்டிக்காக போட்டுக்கிற ஒரு அக்ரிமெண்ட் தாங்க NDA, நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட். சரி, இப்போ இந்த பேட்டன்டிங் ப்ராசஸை வந்து நீங்களே பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல நாவல்ட்டி சர்ச் அப்படின்னு ஒன்று பண்ணணும். அதாவது இப்போ நம்மக்கிட்ட ஒரு கண்டுபிடிப்பு ஆல்ரெடி இருக்குது, அந்த கண்டுபிடிப்பு வந்து உண்மையிலே இனோவேட்டிவ் ஐடியா தானா, இந்த கண்டுபிடிப்பு வந்து உலகத்தில் இது வரைக்கும் வேறு யாருமே கண்டுபிடிக்கலையா அப்படிங்கிறத முதல்ல நம்ம சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இந்த நாவல்ட்டி சர்ச் பண்ணுறதுனால நம்மளோட கான்செப்ட்ஸ் ஆல்ரெடி வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக அடுத்த ஸ்டெப்ஸை நம்ம கோ த்ரூ பண்ணலாம். அதாவது இந்த பேட்டன்ட் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதனால் இந்த நாவல்ட்டி சர்ச் பண்ணுறது வந்து ரொம்பவே அவசியம். சரி, இந்த நாவல்ட்டி சர்ச் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்காகவே ஸ்பெஷலைஸ்டாக நிறைய டேட்டா பேஸ் இருக்குது. கவர்மெண்ட் டேட்டா பேஸும் இருக்குது, தேர்ட் பார்ட்டி டேட்டா பேஸும் இருக்குது. கவர்மெண்ட் டேட்டா பேஸஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டன்ட் ஸ்கோப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து விப்போ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட டேட்டா பேஸ், அது வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். அடுத்தது வந்து USPTO, அது யுனைடெட் ஸ்டேட்ஸோட பேட்டன்ட் டேட்டாபேஸ் தான் USPTO. அண்ட் தேர்டு வந்து இன்பாஸ், நம்ம இந்தியாவோட பேட்டன்ட் டேட்டாபேஸ் தான் இன்பாஸ். தேர்ட் பார்ட்டி டேட்டாபேஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கூகுள் பேட்டன்ட் சர்ச் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பேட்டன்ட் டேட்டாபேஸ் தான். அண்ட் ஃப்ரீ பேட்டன்ட் ஆன்லைன் அப்படிங்கிறதும் அகெயின் ஒன் மோர் தேர்ட் பார்ட்டி டேட்டாபேஸ். அது இந்த நாவல்ட்டி சர்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மினிமம் 3 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 1 வீக் வரைக்கும் எடுக்கும். அண்ட் இதுக்கு ஆகக்கூடிய சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக ஒரு 15,000லேருந்து 35,000 வரைக்கும் ஆகும். அதாவது நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி ஃபர்ம் மூலிமா போனீங்க அப்படின்னா அவங்க இந்த டேட்டாபேஸ் மூலிமா சர்ச் பண்ணி தரத்துக்கு அப்ராக்சிமேட்டாக இந்த ரேஞ்சில் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் அது ஒரு கம்பெனிக்கும் ஒரு மாதிரி ப்ரைஸஸ் இருக்குங்க. பட் ஆவரேஜ் ரேஞ்ச் வந்து இதுதான். பட் ஆனால் இந்த செலவு பண்ணுறது அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அவசியம் தான். ஏன்னா உங்களோட பேட்டன்ட் வந்து ஃபியூச்சரில் ரிஜெக்ட் ஆகாமல் கான்ஃபிடென்ட்டாக அடுத்தடுத்த ஸ்டேஜஸை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டேட்டாபேஸோட லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த ஸ்டெப், அதாவது ஸ்டெப் 2 என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் டிராஃப்டிங். ஸோ பேட்டன்ட் அப்ளிகேஷனை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸ்டெப் 2. இதுக்கு வந்து 2 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்தியா பேட்டன்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம், ரெண்டாவது வந்து பேட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த 2 ஃபார்ம்ஸையுமே நீங்கள் வந்து ப்ரொவிஷ்னலாகவும் ஃபில் பண்ணலாம், இல்லை ஃபைனலாகவும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ப்ரொவிஷ்னல் அப்படின்னா என்னென்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் இருக்குது, நீங்கள் இனிமேல் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லை டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த ப்ரொவிஷ்னல் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபைலிங் டேட்டோ இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய டெட்லைன்ஸையும் நீங்கள் முன்னாடியே ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் உங்களோட ப்ராசஸை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி கொடுக்கும். இது வந்து ப்ரொவிஷ்னல் அப்ளிகேஷன். ரெண்டாவது வந்து ஃபைனல் அப்ளிகேஷன். அது எப்போ போல நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்ககிட்ட ரெடியாகவே இருக்கும், நீங்கள் இமீடியட்டாக அதை ஃபில் பண்ணிடலாம். இப்போ ப்ரொவிஷ்னல் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 12 months வந்து டைம் கொடுப்பாங்க, அதாவது ஒரு 1 year டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளார உங்களோட ஃபைனல் சப்மிஷன் நீங்கள் முடிச்சாகணும். இந்த பீரியடில் வந்து நீங்கள் உங்களோட டெவலப்மெண்ட் ஆர் டெஸ்டிங் இந்த ஒர்க் எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சு வைக்கணும். இந்த அப்ளிகேஷன் டிராஃப்ட் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். இதில் எந்த விதமான லூப் ஹோல்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது இப்போ உங்கள் பேட்டன்ட்டில் வந்து ஒரு சில வேரியன்ட்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வேறு யாராவது ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட அகெயின் ஒரு இனோவேஷன் இருக்குது, அந்த இனோவேஷனை நீங்கள் ஒரு பர்டிகுலர் மாடிஃபிகேஷன் பண்ணுனா அது வேறு மாதிரி யூஸ் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் உங்கள் மெயின் பேட்டன்ட்டில் நீங்கள் கவர் பண்ணலை அப்படின்னா அதை வேறு யாராவது மாடிஃபை பண்ணி அது ஒரு புது விதமான ஐடியான்னு சொல்லி அவங்க தனியாக கூட அதை பேட்டன்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த டிராஃப்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே யோசித்து அந்த பேட்டன்ட் அப்ளிகேஷன்லேயே கவர் பண்ணிடணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபார்ம் 2, அதாவது பேட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார்ம், அதில் என்ன இருக்குன்னா உங்களோட ப்ராடக்ட்டை இல்லை உங்களோட இனோவேஷனோட டிசைன் ஐடியாஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ட்ராயிங்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபார்ம் 2ல் சப்மிட் பண்ணணும். அடுத்ததாக வந்து ஸ்டெப் 3, அதாவது பேட்டன்ட் அப்ளிகேஷன் ஃபைலிங். ஸோ நீங்கள் போன ஸ்டெப்பில் பேட்டன்ட் டிராஃப்ட் பண்ணியிருந்தீங்க, ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க, இப்போ அதை சப்மிட் பண்ணணும். மொத்தம் இந்தியாவில் வந்து 3 types ஆஃப் பேட்டன்ட் அப்ளிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து இந்தியாவில் மட்டுமே ஃபைல் பண்ணக்கூடிய பேட்டன்ட் அப்ளிகேஷன், ரெண்டாவது வந்து இந்தியாலையும் மற்ற கண்ட்ரிலையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன், மூணாவது வந்து உங்களோட இனோவேஷன் ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆனது வேறு ஒரு கண்ட்ரியில், அங்கே பேட்டன்ட் ஆல்ரெடி ஆயிருக்கு, இப்போ நீங்கள் இந்தியாலையும் அந்த பேட்டன்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அது வந்து 3rd type ஆஃப் பேட்டன்ட் அப்ளிகேஷன். ஸோ இந்தியாவில் மட்டுமே ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. லைக் ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண டிராஃப்டை சப்மிட் பண்ணால் போதும், அவ்வளோதான். இந்தியாவில் மட்டும் ஃபைலிங் ஓவர்.
செகண்ட் வந்து நீங்கள் இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரீஸ்க்கும் சேர்த்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பாரிஸ் கன்வென்ஷன். அதில் வந்து ஒரு சில லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் இருக்கும். அந்த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அகைன் உங்களோட பேட்டன்ட் அப்ளிகேஷன் வந்து எல்லா கண்ட்ரிக்குமே அப்ளிகபிள் ஆகும், இந்தியாவையும் சேர்த்து. அதுலேயே 2வது மெத்தட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்டன்ட் கோஆப்ரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது ஒரு 140 கண்ட்ரீஸ் வந்து எல்லாம் சேர்ந்து ஒன்றா ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் ஃபைல் பண்ணிங்கனாலே போதும், இந்த 140 கண்ட்ரீஸ்லேயும் உங்களோட இனோவேஷன் வந்து ப்ரொடெக்ட் ஆகிடும். தேர்டு அப்ளிகேஷன் டைப் தான் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபைலிங். இது சேம் நீங்கள் எதர் பாரிஸ் கன்வென்ஷனோ இல்லை பிசிடி மெத்தடோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னலில் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் வித்தின் 12 மந்த்ஸ்க்குள்ளே இந்தியாவில் ஃபைல் பண்ணணும். அதுதான் அதுக்கான ரெக்குவயர்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 4, அதாவது பேட்டன்ட் பப்ளிகேஷன். ஒன்ஸ் இப்போ உங்கள் பேட்டன்ட் நீங்கள் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் வித்தின் 18 மந்த்ஸ்க்குள்ளார உங்களோட பேட்டன்ட் வந்து இந்தியாவோட அஃபிஷியல் பேட்டன்ட் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகும். இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட இனோவேஷன் வந்து இந்த மாதிரி அஃபிஷியல் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இது வந்து பப்ளிக்கு விசிபிளாக இருக்கும். அவங்க வந்து இதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி என்கிட்ட ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது, இது ஆல்ரெடி பேட்டன்ட் பண்ணியிருக்கேன், அதனால் நீங்கள் பேட்டன்ட் கொடுக்கக்கூடாது இல்லை கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான அப்ஜெக்ஷனை அவங்க வந்து தெரிவிப்பாங்க. இதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டெப் 1ல் நாவல்ட்டி சர்ச்னு ஒன்று பண்ணுறோம். இந்த மாதிரியான ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேட்டன்ட்ஸ் ஏதாவது இருக்கா நம்ம கான்செப்ட்ஸ்லேயே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காது. இந்த பேட்டன்ட் பப்ளிஷிங் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். இதுக்கு வந்து நீங்கள் தனியாக ஒரு ட்ரிகர் பண்ண வேண்டாம், இல்லை ஒரு ஃபார்மோ ரெக்வஸ்ட்டோ நீங்கள் இனிஷியேட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஃபைல் பண்ணதுலேருந்து 18 மந்த்ஸில் ஆட்டோமேட்டிக்காகவே அது பப்ளிஷ் ஆகிடும். பட் ஆனால் ஒரு சில சீக்ரெட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் ஆகாது. ஏன்னா இந்தியாவோட டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ஷியலான ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து பப்ளிஷ் ஆகாது. இப்போ நீங்கள் 18 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் உங்களோட ப்ராசஸை வந்து ஸ்பீடப் கூட பண்ணலாம், அதாவது சீக்கிரமாகவே பப்ளிஷ் பண்ண வைக்கலாம். அதுக்கு ஃபார்ம் 9 அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா அது நீங்கள் சப்மிட் பண்ண டேட்லேருந்து வித்தின் 1 மந்த்க்குள்ளே பப்ளிஷ் ஆகிடும். இது வந்து உங்களோட பப்ளிகேஷன் ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்ணும். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்கள் பேட்டன்ட்டோட ஸ்டேட்டஸ் வந்து பேட்டன்ட் பெண்டிங் அப்படின்னு வந்துடும். அதாவது உங்கள் இனோவேஷனோட ஸ்டேட்டஸ் வந்து பேட்டன்ட் பெண்டிங் அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்டை மார்க்கெட் பண்ண ஆரம்பிக்கலாம் தைரியமாக. ஏன்னா இனிமேல் வந்து இந்த ப்ராடக்டை வந்து யாரும் திருட முடியாது, இல்லை காப்பி அடித்து இன்னொரு பேட்டன்ட் போட்டு இது என்னோடதுன்னு சொல்லி யாரும் உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களோட பேட்டன்ட் வந்து பேட்டன்ட் பெண்டிங் அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம், மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம், இல்லை உங்கள் கஸ்டமர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட காட்டலாம் தைரியமாக. ஸோ இதெல்லாமே ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டெப் 5, அதாவது ரெக்வஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ பேட்டன்ட் ஆஃபீஸ்லேருந்து யாராவது அதை எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு பேட்டன்ட்டை இஷ்யூ பண்ணணும். ஸோ அதுதான் இந்த ஸ்டெப்பில் நடக்க போகுது. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட ரெக்வஸ்ட்டை இனிஷியேட் பண்ணணும். இதுக்கு வந்து ஃபார்ம் 18 அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஜென்ரலாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபைல் பண்ண டேட்லேருந்து வித்தின் 48 மந்த்ஸ்க்குள்ளார நீங்கள் இந்த ரெக்வஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ஸ்பீடப் பண்ணணும். லைக் நான் 4 வருஷம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார்ம் 18A அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கும். ஒரு சிலர் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரீசனுக்காக இந்த ரெக்வஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷனை முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுவாங்க. ஏன்னா இந்த பேட்டன்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா இது வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி கிடையாது. எவ்ரி இயர் நீங்கள் ரெனியூ பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த ப்ராசஸை கொஞ்சம் தள்ளி போடலாம், அதனால் பேட்டன்ட் பெண்டிங்கில் வச்சுக்கலாம். ஸோ அந்த 4 இயர்ஸை முடிஞ்ச வரைக்கும் முழுசாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக் ரீசனுக்காக அவங்க வந்து கொஞ்சம் டிலே பண்ணி பண்ணுவாங்க. ஈவன் சம்டைம்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்டர் நம்ம கிடைக்கணும், இல்லை ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும். ஏன்னா இப்போ ப்ராடக்ட் ஆல்ரெடி மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு போன ஸ்டேஜ்லேயே. இதை பார்த்துட்டு புது இன்வெஸ்டர்ஸ் யாராவது வருவாங்க. ஸோ அவங்க எப்போ நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் நம்ம பேட்டன்ட் அந்த பீரியடில் வாங்கிட்டு இமீடியட்டாக நம்ம மார்க்கெட் பண்ண ஆரம்பித்தா அவங்களுக்கு பெனிஃபிட் தானே. ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து இதை முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிலர் டிலே பண்ணி எடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வந்து உங்களோட ஆக்சுவல் எக்ஸாமினேஷனுமே நடக்கும். அதாவது நீங்கள் ஃபைல் பண்ண உங்கள் அப்ளிகேஷன், உங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், டிசைன், ட்ராயிங்ஸ், ஈவன் ப்ரோட்டோடைப், இது எல்லாத்தையுமே வந்து பேட்டன்ட் ஆஃபீஸில் எல்லாத்தையுமே எக்ஸாமின் பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமினருக்கு வந்து அதாவது குவெஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்.
ஸோ இந்த ரிப்போர்ட் வந்ததுலேருந்து வித்தின் 6 months ஆர் மேக்ஸிமம் 9 monthsக்குள்ளே உங்களோட பதிலை நீங்கள் அவங்களுக்கு சொல்லி ஆகணும். அதாவது அவங்க ஏதாவது கேள்வி கேட்டிருக்காங்க இல்லை அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட பேட்டண்ட்டை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணணும். இல்லை இது இந்த மாதிரி கிடையாது, இல்லை அவங்க ஏதாவது கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி உங்களோட பதிலை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்டுக்கான பதிலை வந்து நீங்கள் ஃபார்ம் 4 அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஸ்டெப் 6 கிராண்ட் ஆஃப் பேட்டன்ட். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ பேட்டன்ட் ஃபைல் பண்ணியாச்சு, என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்களோ அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டோம். இப்போ நம்மளோட பேட்டன்ட் வந்து அஃபிஷியலாக கிராண்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டன்ட் கிராண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்தியா பேட்டன்ட்டோட கெசட்டில் ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்டில் இந்த டிசைன் இந்த இன்னோவேஷன் உங்களோடது தான் சொல்லி ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ பேட்டன்ட் கிராண்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டெப் 7 அதாவது ரெனுவல். ஸோ பேட்டன்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேட்டன்ட் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி கிடையாது. எவ்ரி இயர் நீங்கள் வந்து ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்கள் பேட்டன்ட் வந்து 1 year வரைக்கும் தான் வேலிடிட்டி இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் 20 years வரைக்கும் நீங்கள் ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட டிசைனில் ஏதோ ஒரு மாடிஃபிகேஷனோ இல்லை வந்து ஓப்பன் பண்ணியும் கொடுத்துடலாம். லைக் ஜெனரிக்காகவும் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஓப்பனாகவும் கொடுத்துடலாம். ஸோ இதுதான் பேட்டன்ட் ஃபைலிங்கோட என்டையர் ப்ராசஸ். இந்த பேட்டன்ட் ஃபைலிங்க்கு டோட்டலாகவே வந்து எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு மாதிரி டைம் எடுக்கும். இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜாக 3 yearsலேருந்து 5 years வரைக்கும் ஆகும். இப்போ என் கேஸில் வந்து நான் என்னோடய பேட்டன்ட் வந்து இந்தியாலையும் யூஎஸ்லேயும் ஃபைல் பண்ணேன். ஸோ யூஎஸில் வந்து எனக்கு ஒரு 2 yearsல கிடச்சிருச்சு. ஆனால் இந்தியாவில் வந்து 3 years மேலே ஆகிடுச்சு எனக்கு பேட்டன்ட் கிடைக்கிறதுக்கு. இந்த ப்ராசஸில் ஏகப்பட்ட டெட்லைன்ஸ், இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ், வெரிஃபிகேஷன்ஸ், வேலிடேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே காஷியஸாக கவனமாக இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதில் ஒரு டெட்லைன் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா கூட உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, இந்த பேட்டன்ட் ஃபைலிங் ப்ராசஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற கொஷின் உங்களுக்குள்ளே இருக்கும். இதை வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து நீங்களாக பண்ணுறது, இன்னொன்று வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கிட்ட கொடுத்து பண்ண சொல்கிறது. நீங்களாக பண்ணிங்கன்னா வெறும் கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும். இது வந்து எல்லா டோட்டல் ஃபீஸையும் சேர்த்து பார்த்தா அப்ராக்சிமேட்டாக ஒரு 10,000 அந்த ரேஞ்சில் ஆகும். இதே ஒரு ஃபர்ம் கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா அகெயின் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 lakh வரைக்கும் ஆகும். நான் சொன்ன இந்த ஃபீஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப்போ இல்லை ஒரு இண்டிவிஜுவலாகவோ இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதுவே வந்து நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் கம்பெனி ஆர் ஈவன் லார்ஜ் கம்பெனி அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து டீட்டெயிலாக இந்த டேபிளில் நான் காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த பேட்டன்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு இது தாங்க என்டையர் ப்ராசஸ், ஆகக்கூடிய டைம்லைன், இதுதான் செலவு, எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, நம்ம சேனல் வளரும், எல்லாருக்கிட்டையும் நம்மளோட முயற்சி போய் சேரும். 2வது, நான் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ் அண்ட் புது கண்டென்ட்ஸ் உங்களை உடனே வந்து சேரும். Until then, stay safe, stay connected. Bye.